ஸோ இந்த ஐவிஎஃப் ஜேர்னியை வந்து ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஐ அம் டாக்டர் ஜான்சி, ஐவிஎஃப் கன்சல்டன்ட், பிங்க் லைன்ஸ் ஃபர்டிலிட்டி சென்டர். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு கப்பலாக வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டரை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கோ வித் யுவர் ஐடி கார்ட்ஸ் இல்லையா? ஆதார் கார்டோ இல்லை வந்து ஒரு பேன் கார்டோ இல்லை ஓட்டர்ஸ் ஐடியோ ஏதாவது ஒரு பேசிக் இது இருக்கணும். பிகாஸ் வி வாண்ட் டு நோ வே யூ கம் ஃப்ரம், நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வரீங்க, யூ பிலாங் டு இந்தியாவா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐடி கார்ட்ஸ் தேவைப்படும். வித் ஐடி கார்ட்ஸ் வி வில் ரெஜிஸ்டர் யூ, பிகாஸ் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு முக்கியம். உங்களோட பேஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்லேயே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து எந்த கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கலாம், இல்லை அங்கே வந்து கூட டிசைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வில் பி யுவர் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனில் வந்து உங்கள் கன்சல்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் போகும்பொழுது உங்களுக்கு நிறைய பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில டெஸ்ட், ஸ்கேனு, செமன் அனாலிசிஸ், இது பேசிக் இல்லையா? இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவே இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன லெவல் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து நிஜமாவே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்குள்ளே போனாலே டெஸ்ட் டியூப் பேபி தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அப்படி கிடையாது. தெர் ஆர் லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உங்களோட ப்ராப்ளம்ஸ் பொறுத்து. இப்போ ஆணையும் பெண்ணையும் செக் பண்ணிட்டு, இப்போ வந்து பெண்ணுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் அண்ட் ஆணுக்கு வந்துட்டு செமன் அனாலிசிஸ், அவரோட பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குன்னா, வி யூஸ்வலி டோன்ட் அட்வைஸ் அக்கார்டிங் டு யுவர் ஏஜ், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் தட் ஐ அட்வைஸ் டு த பேஷண்ட்ஸ். பிகாஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ், நிறைய பேர் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கன்சீவ் ஆக முடியாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஜஸ்ட் வெயிட் ரிடக்ஷன் அண்ட் ப்ராப்பர் டயட், பேலன்ஸ்டு டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாலே வந்து கொஞ்சம் வெயிட் குறைஞ்சாலே வந்து அவங்க நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வேறு எந்த மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி எப்படிலாம் சாப்பிடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்வைஸ் தட் ஐல் பி கிவிங் டு த பேஷண்ட்ஸ். ஸோ இதே நீங்கள் வந்து 2-3 மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ நார்மலாக கன்சீவ் ஆக முடியலன்னா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து இப்போ டைம்டு இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஐயுஐன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப். எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா டைம்டு இன்டர்கோர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுவோம். டைம்டு இன்டர்கோர்ஸில் அந்த கருமுட்டை வந்து எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு, கருமுட்டை செக்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பப்போ வந்து அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சைக்கிளில் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வர வேண்டி இருக்கும் அந்த ஒரு மாசத்துல. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அடுத்த லெவல் வந்து ஃபாலிகுலர் மானிட்டரிங். ஃபாலிகுலர் மானிட்டரிங்கோட டைம்டு இன்டர்கோர்ஸ், அதாவது வீட்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நார்மலா. அதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் தென் வி கோ ஃபார் ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்றது. இதுவும் வந்துட்டு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதுக்கும் வந்துட்டு எக்ஸாக்ட்லி 1 மந்த் 4 வீக்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது வந்து 3 to 4 டைம்ஸ் அந்த 4 வீக்ஸில். இந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் தென் வி கோ ஃபார் ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதை தான் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஐயுஐ நான் சொன்னேன். ஐயுஐ வந்துட்டு 4 வீக்ஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ ஐயுஐயும் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஐவிஎஃப். ஐவிஎஃப்க்கு நாங்கள் போகும்போது எத்தனை மாதம் ஆகும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் ஆகலாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த 3 மந்த்ஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் அப்பப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வர வேண்டியிருக்கும், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர வேண்டியிருக்கும், இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் நடுவில் ஏதாவது இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். அன்லெஸ் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 3-4 அபார்ஷன்ஸ் ஆகிருக்கு, இல்லை வந்து குறைப்பிரசவம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஏதாவது அட்மிஷன் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல அட்மிஷன்ஸ் கிடையாது. யூ ஹாவ் டு வாக் இன், பிளட் டெஸ்ட்க்கு வரணும், ஸ்கேனுக்கு வரணும், வீட்டுக்கு போகலாம் வரலாம், இப்படி தான் இருக்கும்.
ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட பெண்ணினுடைய வந்து எக் கவுண்ட் பார்ப்பாங்க, கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு, இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுவாங்க. முட்டையோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், ஏஜ் பொறுத்து வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களோட எக்கே போகணுமா, இல்லை டோனர் போகணுமா அப்படின்றதையும் வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஐவிஎஃப் அப்படின்ட்டு டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 10 நாள் இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லி வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து முடிச்ச பிறகு ஆவரேஜாக 9 to 11 டேஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ அது முடிஞ்ச பிறகு ஓவம் ரிட்ரீவல், அதாவது எக்கு வந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் உங்கள் சினைப்பையிலேருந்து. இதுக்கு வந்து நம்ம ஒரு மைல்டு அனஸ்தீஷியா, ஒரு ஷார்ட் ஜிஏ கொடுத்து இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் நீங்கள் 2 நாள் தங்கணும், 1 வாரம் தங்கணும் அந்த மாதிரி கிடையாது. இது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களோட எம்ப்ரியோ ரிப்போர்ட் வந்து வந்துரும். அதாவது கருமுட்டை எடுத்து உங்களுடைய ஹஸ்பண்டுடைய விந்தணுவை வந்து அதுக்குள்ளே செலுத்துவாங்க. இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து இக்ஸின்னு சொல்கிறோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த இக்ஸி ப்ரொசீஜர் முடிஞ்சு 5 நாள் அந்த கருவை வந்து வளர விடுவோம். அந்த 5th டே வந்து பிளாஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் கன்சல்டேஷனுக்கு உங்களை திருப்பி வர சொல்லுவோம். எத்தனை கரு உங்களுக்கு, சினை முட்டைகள் எத்தனை கிடைச்சது, உங்களோட கரு எப்படி வளர்ந்தது, கருவோட குவாலிட்டி என்ன, எத்தனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அது முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் ஒரு சிலருக்கு ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னுவாங்க. அதாவது அதே சைக்கிளில் நம்ம ஒன்ஸ் எம்ப்ரியோ ரெடி ஆன உடனே அதை வந்து அந்த மந்த்லேயே வந்து உங்களுக்கு உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஒரு சிலருக்கு அதை பண்ணுவோம். இப்போ வந்து ஃபாரின்லேருந்து வராங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வசதி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அமுச்சு விட்டுடுவோம். இப்போ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன்னா நம்ம இந்த எம்ப்ரியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரே வச்சுடுவோம். இது வந்து வருஷ கணக்காக அப்படியே அதே தன்மையில் இருக்கும், எந்த பாதிப்பும் வராது. எப்போ நம்மளுக்கு வேணுமோ திருப்பி வந்து அதை உயிர் கொண்டு வந்து தாயிங் அப்படின்னு சொல்லுவோம், தா பண்ணி திருப்பி கர்ப்பப்பையில் வைக்க முடியும். ஸோ யூஸ்வலாக இந்த எம்ப்ரியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து மாத்திரைகள் கொடுத்து ஒரு 20 நாள் அப்ராக்சிமேட்டாக 20 டேஸ் வந்து டேப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு 20th டே, 19th டே, 20th டே, 21st டே இந்த மாதிரி எந்த நாளில் வந்து உங்களுக்கு ரிசப்டிவாக இருக்கணும் உங்கள் டாக்டருக்கு தெரியும். அந்த ரிசப்டிவ் டேவை வந்து கண்டுபிடிச்சு அந்த நாளில் வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதும் வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். மோஸ்ட்லி அனஸ்தீஷியா தேவைப்படாது. யாராவது ஒரு சிலருக்கு கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுப்போம். இல்லைனா வந்து இட்ஸ் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி தான். மார்னிங் வந்துட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம். சிலர் கொஞ்சம் பயப்படுவாங்க, இல்லை நான் உடனே ட்ராவல் பண்ண வேண்டான்னு. ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் ஸ்டில் அவங்க பயத்துக்காக வேணால் நீங்கள் இருந்துட்டு 1 டே ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி 1 to 2nd மந்தோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் மந்த் எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு பதிலாக 3rd மந்த் வைப்போம். இந்த செகண்ட் மந்த்தை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாக் சைக்கிள் மாதிரி உங்கள் பாடி வந்து இந்த மெடிசனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, அந்த லைனிங் கர்ப்பப்பையில் இருக்க லைனிங் வந்து எப்படி வளருதுன்னு பார்க்கறதுக்காக அதை வந்து அசஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து உங்கள் கர்ப்பப்பை வந்து எப்படி இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஏதாவது கட்டி இருக்கா, வேறு ஏதாவது வந்து சத வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இந்த ப்ரொசீஜரும் வந்து அந்த இன்பிட்வீன் அந்த மந்தில் வந்து பண்ணுவோம். பண்ணிவிட்டு தென் 3rd மந்த்க்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போவோம். ஸோ யூஸ்வலி 2 மந்த்ஸில் 1 மந்த்லேயும் முடியலாம், 2 மந்த்ஸில் முடியலாம், 3 மந்த்ஸில் முடியலாம். ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 14 டேஸ் கழித்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் பாசிட்டிவ்னு வரும். சந்தோஷமான விஷயம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்பொழுது they get positive results. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ பயப்படாதீங்க. ஐவிஎஃப் சென்டர் வந்தால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இதுதான் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்பப்போ நீங்கள் வர வேண்டி இருக்கும், திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். இவ்வளோதான். நோ அட்மிஷன் எதுவும் கிடையாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.